சரஸ்வதி பூஜை அதாவது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் காளி, இதுதான் நவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் காளி வந்துருவாங்க, அடுத்த லக்ஷ்மி வராங்க, லாஸ்ட்ல தான் சரஸ்வதி வருவாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பலம் இருந்துச்சுன்னா ஒருத்தனை மிரட்டி உருட்டி கூட காசு சம்பாரிச்சிடலாம். அதே போல பணம் இருந்துச்சுன்னா பலம் இருக்கிறவனும் சரி, அறிவு இருக்கிறவனும் சரி வாங்கிக்கலாம். ஆனா அறிவு இருந்ததுன்னா ரெண்டு பேரையும் வாங்க முடியும். ஸோ லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா தாமரை மேல உட்காந்துருப்பாங்க, ஆனா சரஸ்வதி நின்ற குளத்துல இருப்பாங்க. இந்த அம்பாள் வர்றது தான் கஷ்டம். சரஸ்வதி தேவின்றவங்க வர்றது கஷ்டம். ஆனா வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான விஷயங்களையும் கள்ளி கொடுத்துருவாங்க, போகவும் மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் திருத்த முடியாது. ஏன்னா இறக்குற வரைக்கும் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதன் படிச்சுட்டாரு, படிச்சவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு. ஸோ வேலைக்கு போயிட்டே இருக்கிறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. அடுத்தது வேற வேலைக்கு தான் அவர் போகணும்னு தோணும். ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது நான் போறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத படிக்க தெரியுமா தான் அங்க கேட்பாங்க. நல்லா எழுதுவோம் சார், இங்கிலீஷ் நல்லா எழுதுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேலைக்கு போவாங்க. சோ நம்மளாம் என்ன பண்றோம், ஒரு 45 வயசு ஆனாலே ஐயோ எப்படா ஓய்வு கிடைக்கும், ஓய்வு கிடைக்குமா நம்ம தேடுறோம். ஆனா 60-70 வயசுலயே இன்னைக்கு வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த சரஸ்வதி தேவின்றவங்க ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் குழந்தைய பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு அழுவாங்க, படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். 10வது வரைக்கும் ஸ்ட்ரகிள், காலேஜ் போனாலும் ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க நல்லா படிச்சாங்க, அவங்களோட நாலேஜ்ல வந்து அம்பாள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா, அவளை ஃபுல்லாவே ஆட்கொண்டுட்டா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல வசந்தமா இருக்கும். நிறைய அதாவது புத்திசாலி வந்து நிறைய சாதிக்க முடியாது சொல்லுவாங்க, அறகுறையா இருக்கிறவங்க சாதிச்சிடலாம் சொல்லுவாங்க. எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, நல்லா லாஸ்ட் பெஞ்சா இருந்தேன், லாஸ்ட் பெஞ்சா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல என்னதான் எந்த கவனிச்சாலும் சரி, நீங்க நல்லா தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்காந்து தூக்கிட்டு இருப்பான். ஆனா நம்மள ஸ்டாஃப் பார்க்கவே மாட்டாங்க, படிக்கிற பையன் அவனை என்ன பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்ச் தான் எப்பவுமே கவனிப்பாங்க. கேள்விகள் வந்து எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில இருந்தா வருவாங்க. சோ அதே போல சிருஷ்டி ஒளியில வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை, இரவுல வெடிக்கும் பகல்ல உறங்கும். சோ அந்த ஆந்தை அப்படின்னும் பொழுது அதோட கண்ணு தான் ஹைலைட். ஒரு மனுஷன் உண்மையா சொல்றானா பொய் சொல்றானா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு பெண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாராவது அந்த பெண்ணை பாக்குறான் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. ஒரு படத்துல ரஜினி சொல்லுவாரு, ரஜினி இப்படி பார்த்துட்டு பாரு, அந்த வில்லன் கண்டுப்பாங்க, அவன் பார்த்தா ஐட்டம் கரஃபர் இருக்கான், கொஞ்ச நேரம் அவன் திரும்பி பார்ப்பான், பார்த்துட்டு வண்டி இருப்பான்னு பயப்படுவான். அதே போலதான் எக்ஸாமினர் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் வந்து இப்படியே நின்று பார்த்தாருன்னா நம்ம பெண்ணு நவுறாது, கிட்டு என்னதான் படிச்சுதான் வேர்த்து ஊத்தி இதுவாயிடும். அதே மாதிரி வாலண்டியர் வந்து செக் பண்ணுவாங்க, பிட் பேப்பர்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்தாலும் பயம் வந்துடும். ஸோ நம்ம தலையெழுத்தை எழுதுற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது பெண்ணு தான். ஸோ இதுக்கு பேர் எழுதுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எழுதுகோள் அப்படின்னும் பொழுது இதுல வந்து சில்வர் ரேப் பண்ணியிருக்காங்க.